السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، எல்லா புகழும் அகிலத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாடு இருக்கிற நிலைப்பாட்டிலே திருமணம் என்ற ஒரு தலைப்பு தேவையா அப்படி என்கிற ஒரு கேள்வி கூட வந்திருக்கின்றது. நாடு என்ன நிலையில் இருந்தாலும் நாளாந்தம் சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், வெளிவாசல் தேவை நிறைவேற்றுகிறோம், வியாபாரம் செய்கிறோம், திருமணங்கள் வேறு நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அது பற்றிய விவரங்கள் வருகிற பொழுது அதை பேச செய்வோம். இது மாதிரியான விஷயங்களையும் இடையிடையே படித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த தலைப்பை இன்று, அதாவது ஒரு தர்பியாவுடைய நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணம் என்ற இந்த பேக்கேஜ், இதுல சீதனம், மகர், இதுதான் இன்று நான் பேச எடுத்திருக்கின்ற தலைப்பு. அதுதான் தரப்பட்டிருக்கின்றது. மகரை பொறுத்த வரைக்கும் இது கட்டாயமானதா அல்லது கொடுத்தால் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒன்றா? திருமணத்தின் போது கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டுமா அல்லது கொடுக்காமல் விடவும் முடியுமா? எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அது யாருக்கு கொடுக்க வேண்டும்? மகரை மறுபடி பாவிக்க முடியுமா? மகர் கொடுத்து விட்டு பின்னால் சீதனம் என்ற பெயரில் எடுக்க முடியுமா? இப்படியான ஒரு கேள்வி பட்டியலை போட்டால் தான் உங்களுடைய கேள்விக்குரிய பதில்கள் இதிலே எதிர்பார்ப்பீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மகரை பொறுத்த வரைக்கும் இது விரும்பத்தக்க ஒன்று அப்படி என்று இஸ்லாம் சொல்லுகிறதா அல்லது கட்டாயமான ஒன்று என்று சொல்லுகிறதா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா. சூரத்து நிஸாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களுக்குரிய மகரை நிஹ்லா, கட்டாயமாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். நிஹலா என்ற வார்த்தை மயக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான், ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீலத்தன், பெண்களுக்குரிய மகரை, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த தொகையை ஃபரீலத்தன், ஃபரீலாண்டா என்ன அர்த்தம்? ஃபர்லு தொழுகைங்கிறோம். ஃபரீலா என்றால் கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மகர் என்பது கண்டிப்பான ஒரு தொகை, கட்டாயமான ஒரு தொகை, கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தொகை, விரும்பி கொடுக்க வேண்டிய ஒரு தொகை. இன்னும் பல வசனங்களிலும் அல்லாஹ் இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்துகிறான், وَأُحِلَّ لَكُم مَّا وَرَاءَ ذَلِكُمْ أَن تَبْتَغُوا بِأَمْوَالِكُمْ محصنين غير مسافحين فما استمتعتم به منهن فآتوهن أجورهن فريضة. இதுக்கு பிறகும் உங்களுடைய பொருளை கொண்டு, அதாவது விபச்சாரம் அல்லாமல் இஸ்லாம் அனுமதித்த முறையில் பெண்களை திருமணம் செய்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகர் தொகைகளை நீங்கள் இல்லற வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற பெண்கள் மூலமாக என்னெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ இதற்கு பகரமாக அவர்களுடைய மகரை கண்டிப்பாக கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹூஹுன்ன இதா ஆதைதுமூஹுன்ன உஜூரஹுன், அவர்களுடைய மகர்களை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களை திருமணம் முடிப்பதில் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை என்று வேறொரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மகர் என்பது கட்டாயமான ஒன்று, கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது
நபிகள் குர்ஆனிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மகர் பற்றி இது கட்டாயம் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டது என்பதை உங்களுக்கு ஹதீஸிலிருந்து நான் ஒரு ரிவாயத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறேன். அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜாஅத் இம்ராஅத்துன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் இன்னி வஹப்து நஃப்ஸி லக். ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி வஹப்து நஃப்ஸி லக், உங்களுக்கு நான் என்னை அன்பளிப்பாக நான் சமர்ப்பித்து விட்டேன். பொதுவாக திருமணத்திலே வலியின்றி திருமணம் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே வித்தியாசமான ஒரு சட்டம் உண்டு. ஒரு பெண் தன்னை அன்பளிப்பு, நான் உங்களுக்கு அன்பளிப்பாக்கி விட்டேன் என்று சொன்னால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கலாம். குர்ஆனுடைய சட்டம். அது ஏன், எதற்கு, என்ன, அது வேற நியாயமான காரணம் இருக்கின்றன. அப்ப இந்த பெண் வருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னை உங்களுக்கு தந்து விட்டேன். அப்ப ஃபகாமத் கியாமன் தவீலன், நீண்ட நேரம் அந்த பெண் அந்த இடத்துல நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவ்வப நஸரஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அந்த பெண்ணை சும்மா கேட்ட பெண்ணை சும்மா ஒரு தடவை பார்க்கிறார்கள். மேலும் கீழே அப்படி ஒரு பார்வை பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், லா ரக்பத லீ ஃபின் நிகாஹ், அந்த அப்படி திருமணம் முடிக்கணும் என்ற அவசியம் தேவைப்பாடு எனக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு சம்மதிக்கவில்லை. அதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த பெண் நீண்ட நேரம் அங்கே நிற்கிறார்கள். அப்ப சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் என்ன செய்கிறார்? அவர் எழும்புகிறார். ஃபகால யா ரசூலல்லாஹ் ஸவ்விஜ்னி பிஹா இல்லம் யகன் லக பிஹா ஹாஜத்துன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அப்படி தேவைப்படல, திருமணம் முடிப்பதற்குரிய விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் பெர்மிஷன் கேட்கிறேன், அனுமதி கேட்கிறேன், எனக்கு முடித்து தாருங்கள் நபிகள் நாயகமே என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த சஹாபி என்ன செய்கிறார்? அனுமதி கேட்கிறார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் இந்தக மின் ஷைஇன் துஸ்திகுஹா இயா, இந்த பெண்ணுக்கு நீ மகர் கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதா? இருந்தன்னு சொன்ன நான் உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். என்ன கேட்டாங்க ரசூல்லா? மகர் கொடுப்பதற்கு உனக்கு வழி இருக்குதா அப்படி என்று கேட்கிறாங்க. அப்ப இந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, ஏதாவது தேடிட்டு வர்றேன் அப்படி என்று சொல்லி இவர் போய் வீட்டெல்லாம் அலசி பார்த்துட்டு வந்து சொல்லுகிறார், நபிகள் நாயகமே, என்னிடத்துல எதுவுமே கிடையாது, வீட்டில எதுவுமே கிடையாது மகராக கொடுப்பதற்கு. காசு பணமோ தீனார் திரகமோ சட்டி பானையா இருந்தா கூட பரவாயில்லை. அந்த காலம் ஒரு சட்டி இருக்குது, இதுதான் எனக்கு மகரண்டா ஏற்றுக்கொள்ள தயார். அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு. வந்து என்ன சொல்லுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதரே, ஒன்றும் கிடையாது. மறுபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்கிறார்கள், இல்தமிஸ் வலவ் ஹாதமம் மின் ஹதீத், ஒரு இரும்பு மோதிரமாக இருந்தால் கூட பரவாயில்லை, தேடிட்டு வா என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது தேடிட்டு வர சொன்னாங்க? எது? 2.5 பவுனுல நல்ல கல்லு வச்ச மோதிரம் பேர்வலையால தேடிட்டு வான்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரத்னபுரம் போய் நல்ல பெருமதியான கல்லு வச்சு ஒரு இரும்பு மோதிரம். இன்னைக்கு நம்ம கணக்கெடுக்காத உண்டுதான் அது. யார கையிலையாவது இரும்பு இருக்குதான்னு பாருங்க. குறைஞ்சபட்சம் வெள்ளி மாதிரியாவது இருக்கும். இரும்ப போடவே மாட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி அந்த வாசகத்தை பாவித்தார்கள் தெரியுமா? ஒரு இரும்பு மோதிரமாக இருந்தாலும் இல்தமிஸ், தேடிட்டு வா, தேடி புறக்கிட்டாவது வா. போய் பிரட்டினாரு, மறுபடி வீட்டை பிரட்டினாரு. இரும்பு மோதிரம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. இரும்பு மோதிரம் என்று சொல்லுகிற இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னா, இவர் ஒரு தண்ணி குடிக்கிற கிளாஸை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய துறை இதான் இருக்குதுன்றா ரசூலுல்லாஹ் கொடுத்திருப்பாங்க. திருமணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்? பயன்பாட்டுக்குரிய பொருள். மோதிரத்தில் அந்த பயன்பாடு கூட எடுக்க முடியாது. இரும்பு மோதிரம் தேடிட்டு வந்தாரு. வந்து சொன்னாரு, நபிகள் நாயகமே, இரும்பு மோதிரம் கூட என்னிடத்துல கிடையாது. வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? மா இந்தி இல்லா இசாரி ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதரே, உடுத்திருக்கிற வேட்டி ஒன்று இருக்குது, இதை தவிர ஒன்றுமே என்னிடத்துல கிடையாது, இது மட்டும்தான் இருக்கு, பாதியை கொடுக்கவான்னு கேட்டார். உடுத்திருக்கிற வேட்டியில பாதியை கொடுக்கவா நாயகமேன்னு கேட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா அதைதஹா இஸாரக் ஜலஸ்த லா இஸார் லக ஃபல்தபிஷியன்,
இருக்கதை கொடுத்து போட்டாயின்னு சொன்ன உனக்கு வேட்டியும் இல்லாம தான் இருக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால வேற ஏதாவது தேடிப்பாரப்பா, இருக்கிற வேட்டியில பாதியை கொடுக்கவான்னு கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடி சொன்னார்கள், இதுல பாதியை கொடுத்தா நீ உடுத்ததும் இல்லை அவன் உடுத்ததும் கிடையாது, யாராவது ஒருவர் பயன்பெறணும். அதனால வேறு ஏதாவது மோதிரமும் கிடையாது, வேட்டியும் இது ஒன்றுதான் இருக்குது நபிகள் நாயகமேங்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய வறுமை கோட்டில் இருக்கிறாரு, திருமணம் முடிக்கணும். ஆனாலும் ரசூலா சொன்னாங்க மகர் கொடு, தேடிட்டு வா. அப்ப ஒன்றுமே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலாம், ஹல் மஅக மினல் குர்ஆனி ஷை, ஏதாவது குர்ஆனில ஏதாவது உனக்கு பாடம் இருக்குதா, இருந்தா அதை சொல்லு. அப்பதான் அவருக்கு சந்தோஷம் பிறக்குது. நபிகள் நாயகமே ஆமா என்னிடத்துல இன்னென்ன சூரா இருக்குது, வேற ரிவாயத்துல வருது என்னிடத்துல சூரத்துல் பக்ரா எனக்கு பாடம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் ஸவ்வஜதுகுமா பிமா மஅக மினல் குர்ஆன், உன்னிடத்துல இருக்கிற குர்ஆனை மகராக ஆக்கி, இவக்கு படிச்சு கொடுக்கணும் குர்ஆனை, அதை மகராக ஆக்கி உன்னை நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேட்டு கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரும்பு மோதிரம் வரைக்கும் வந்து நின்றாங்க. அது கூட கிடையாது, உடுத்திருக்கிற வேட்டியில பாதி என்றாரு. உடுத்திருக்கிற வேட்டி பாதி கொடுத்தால் நீ உடுக்கவும் முடியாது அவள் உடுக்கவும் முடியாது, ரெண்டும் கட்ட நிலைமையாகிவிடும். அப்பதான் கடைசி ஸ்டெப் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, குர்ஆன் பாடமா, ஆமாம் இத படிச்சு கொடு, இதான் மகரண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு ஒரு பெருமதி உண்டு. ஏன், குர்ஆனை படித்து கொடுத்தால் அதுக்கு கிரயமாக கூலி எடுக்கலாம், குர்ஆனை படித்து கொடுத்து கூலி எடுக்கலாம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருமதியான பொருள் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டிய மகருக்கு பதிலாக குர்ஆனை படித்து கொடுப்பதை ஆக்கினார்கள். உங்களுக்கு அதுக்கு வேறு சான்று தருவதாக இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு கூட்டம் பயணம் போகிறார்கள். பயணம் போகிற நேரத்தில் இடையில ஒரு மனிதன், காபிர்கள் ஒரு மனிதன் நோய் பிடித்து, அதாவது ஒரு மயக்கம் விட்டு, ஒரு இன்னைக்கு நம்ம பாசையில சொல்வதா இருந்தா ஜின் பிடிச்ச மாதிரி இருக்கிறான். இது நம்ம மக்கள் இன்னைக்கு கண்டாகத்தான் சொல்லுவாங்க, மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல பிறண்டு இருக்கிறான், மரண படுக்க மாதிரி. இன்னைக்கு நம்ம சமூகம் சொல்லுவாங்க ஜின் பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் அவர் இருந்தார். ஆனா அவங்க ஜின் பிடித்ததாக சொல்லல, ஏதோ அவருக்கு ஒரு வலிப்பு நோய், அந்த மாதிரி நோயில இருக்கிறார். இப்ப சஹாபாக்கள் கடந்து போகும்போது அந்த தண்ணியில தாழக்கூடியவனுக்கு கிடைக்கிற எதுவா இருந்தாலும் பிடிச்சுக்குவார். இஸ்லாத்தை பிடிக்கல, ஒன்றுமே பிடிக்கல, ஆனா நோய் வந்த உடனே ஏதாவது பண்ணுங்கப்பான்னு கேட்கிறார், அதையாவது செஞ்சுட்டு போங்க. அப்ப ஒரு சஹாபி என்ன செய்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதி தடவுகிறார். உடனே எழும்பி நிக்கிறான் அந்த மனுஷன். மூச்சு பேச்சு இல்லாம இருந்த மனிதன் எழும்பி நிக்கிறான். இந்த நிலைமை நம்ம சமூகத்தில் நடந்த, ஜின் பிடிச்சி பாத்தியா ஓதி ஊதினார், லெப்ப பாஞ்சு எழும்பினான்னு சொல்லுவோம் கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப இந்த மாதிரி நடந்துச்சு. அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு ஆட்டு பட்டியை கொடுத்தாங்க, இந்தாங்க ஒரு 10-15 ஆட்டை கொடுத்து, இது ஹதியா, சாக கிடந்த மனிதனை எழுப்பிட்டீங்களே, இது அன்பளிப்புன்னு கொடுத்தாங்க. எடுத்த சஹாபாக்களுக்கு பெரிய சங்கடம். குர்ஆனை ஓதி பார்த்து தானே எடுத்தேன், சிகிச்சை பண்ணின குர்ஆனை வச்சு இது எடுக்க முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நடந்த நிகழ்வு இதுதான், ஆடு கிடைச்சிருக்குது, எடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன எடுக்க முடியுமாவா? ஆட்டில பங்கை எனக்கு தாப்பா, ஃபலரிபுலி சஹமன், ஒரு பங்கை எனக்கு சேர்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அத்தியபமா அஹத்தும் அலைஹி அஜ்ரன் கிதாபுல்லாஹ், கூலி எடுக்கிறதுலேயே ஆக பியோர், மிகவும் தூய்மையான கூலி வந்து குர்ஆன் மூலமாக எடுக்கிற கூலி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப குர்ஆனின் மூலமாக சிகிச்சை செய்துவிட்டு எடுத்த கூலி, இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். குர்ஆனின் மூலமாக சிகிச்சை செய்து வரக்கூடிய அந்த கூலி மிகவும் பரிசுத்தம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, தனக்கு ஒரு பங்கு கேட்டாங்க. ரெண்டாவது என்ன, குர்ஆனை படிச்சு கொடுத்து எடுக்கிற கூலி. அதைத்தான் இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுப்பதற்கு ஒரு பெருமதி உண்டு, ஒரு விலை உண்டு, ஒரு மகத்துவம் உண்டு. அதை மகராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குறாங்க. இப்ப உங்களோட உள்ளத்துல எத்தனையோ கேள்வி வந்திருக்கும், அதை புறவு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சப்ஜெக்டை முதலாவது பார்த்திருப்போம், இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது. ஏன்னா பல இடத்துல சந்திச்சுக்க என்னென்ன கேட்பீங்கன்னு தெரியும், அதை இன்ஷா அல்லாஹ் கடைசியா நேரம் இருந்தா பார்ப்போம். அப்ப குர்ஆனை படித்து கொடுப்பதை ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல மகராக்கினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கொடுக்கிறதனுடைய முக்கியத்துவம், அல்லாஹ்வுடைய வசனம் என்ன, ஃபர்லு கொடுக்கணும் கட்டாயம் என்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, ஒன்றுமே இல்லாத ஒருவர் வேட்டியில பாதியை கொடுக்கவான்ற நிலைமைக்கு வந்துட்டார்.
பேட்டியில பாதியை கொடுக்கவா? இல்ல இல்ல, குர்ஆன் பாடம் அந்த நிலைக்கு வந்துட்டாரு. அப்பதான் ரசூலுல்லாஹ் குர்ஆன் பாடமா அதை படிச்சு கூட உனக்கு மகராக்குகிறேன். அப்ப மகர் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு அம்சம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நீங்க என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. இப்ப பாருங்க, மகர் என்பது எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். அப்படி கொஞ்சம் வெளியே போய் கேட்டீங்கன்னு சொன்ன எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு? 101 ரூபாய். இன்னும் சில இடங்களில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி 103 ரூபாய் கொடுக்கிறார். 103 இந்த அரபு கணக்கு கொண்டு போடுவாங்க, அபிஜத் ஹபீஸ் கணக்கு கொண்டு போடுவாங்க. பிஸ்மிலுக்கு 786. அவனிடத்துல 103 செய்தான். 103 செய்தான் இலக்கத்தை போட்டு பார்த்தா 103. எதுக்குத்தான் 103 ரூபாய் கொடுக்குறாங்களோ தெரியல. எவ்வளவு இந்த மகர் கொடுக்கலாம், கொடுக்கணும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இதுல எவ்வளவு கொடுக்கணும் அப்படி என்ற விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சூரத்து நிசா அதாவது 4வது அத்தியாயத்துடைய 20, 21 அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லுகிறான்? வ இன் அரத் முஸ்திபதான ஜௌஜின் மகான ஜௌஜ் வ ஆதைதும் யஹதாஹுன்ன கின்ஃபாரன் ஃபலா தஅخذوا மின்ஹு ஷைஆ. ஒரு மனைவியுடைய இடத்தில் இன்னொரு மனைவியை நீங்கள் மாற்ற நினைத்தால், அதாவது திருமணத்தை விடுவிக்கிற இடத்துல ஒரு இடத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். திருமணத்தில் இருக்கிறீங்க, ஏதோ வாழ்க்கை பிரச்சனை, இன்னொரு மனைவி வேறொரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்க ஏற்கனவே முடித்த பெண்ணை விட்டுட்டு தானே முடிக்க போகிறீர்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த முதல் பெண்ணுக்கு நீங்கள் ஒரு பெரிய கிடங்கை, பெரிய தங்கம் வெள்ளியிலான ஒரு பெரிய கிடங்கு வேலி, 2 மலை கணவாய்க்கு இடையில உள்ள ஒரு இடம் தான் கின்தார். அந்த மாதிரியான ஒரு வேலி, ஒரு கால்வாயை நீங்கள் மகராக கொடுத்து ஏற்கனவே முடித்திருக்கிறீர்கள். இப்ப இன்னொன்னு முடிக்க நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில இதை விட நினைக்கிறீர்கள். அப்படி ஒரு நிலைமை வந்தால் ஃபலா தஅخذوا மின்ஹு ஷைஆ, அதுல எதையுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். வலிக்குமா இல்லையா? கொடுத்துட்டேன், முடிச்சேன், இவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும், பொருள் எடுத்து காட்டுற உன்னிடத்துல தந்ததையும் புடுங்கி அதுக்கு மேலையும் புடுங்கி காட்டு அப்படின்னு சொல்லி ஆத்திரத்துல போய் அப்படி பண்ணிடாதீங்க. எப்படி அரைவாசி, காவாசி, முக்கவாசி, ஒரு சல்லி சதத்தை கூட நீங்கள் தொட முடியாது. கொடுத்தீங்களா, கொடுத்தது அந்த பெண்ணுக்கு சொந்தம். எவ்வளவு கொடுத்தீங்க? 1 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், ஆஹா, தங்க கிடங்க கொடுத்திருந்தால் நீங்க எடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுபடி அல்லாஹ் கேட்கிறான், அத்தஅخذூனஹு புஹ்தான வ இஸ்ம முபீனா, வெறும் அபாண்டம், மிக பெரும் ஒரு பாவத்தை, குற்றத்தை நீங்கள் சுமத்தி அந்த குற்றத்தை செய்து இந்த மகரை நீங்கள் எடுக்க முற்படுவீர்களா, எடுப்பீங்களா? எடுத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். வ கைஃப தஅخذூனஹு, அதை நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? வகத் அஃலா பாலுக்கும் இலா பாலின், நீங்கள் சிலரோடு சிலர், அதாவது மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் நெருங்கி இருந்திருக்கிறீர்கள். வஅഖذன மின்கும் மீசாக்கன் கலீலா, மிக பலமான ஒரு ஒப்பந்தத்தை அந்த பெண்கள் உங்களோடு பண்ணி இருக்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய வாழ்க்கை என்ற சீக்கிரட்டே அங்க வந்துருச்சு. மிகப்பெரிய ஒப்பந்தம் பண்ணி தான் உங்களிடத்துல தன்னை சமர்ப்பித்து இருக்கிறாள். இதுக்கு பகரமாக நீங்க கொடுத்தீங்களா, இதை போய் எடுப்பீங்களா? இது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று அல்லாஹ் அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். இந்த வசனத்துல என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும்? ஒரு அனுமதி அல்லாஹ் தருகிறான். நீங்க கொடுக்கிற நேரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், நீங்க கோடிக்கணக்கில் சொத்த மகர் என்று எழுதினீங்க, கொடுக்கலாம். ஏன்? உங்க மனைவிக்குரிய விலையை நீங்க தான் தீர்மானிக்கணும். இது நீங்க தீர்மானிக்கிறல, பெண்கள் தீர்மானிக்கணும். பெண்கள் தான் மகர முடிவு செய்யணும். அவர்களுக்குரிய பெறுமதி. உதாரணமா நீங்க ஒரு வாகனம் வாங்க செல்லுகிறீர்கள், வாகனத்துக்கு விலையை முடிவு செய்யறது யார் தெரியுமா? வாகன சொந்தக்காரன். நீங்க கேட்கலாம், இந்த வாகனத்தை 10 லட்சத்துக்கு தாரீங்களா, 15 லட்சத்துக்கு தாரீங்களா, எத்தனை லட்சம் கேளுங்க. வாகன சொந்தக்காரன் சொல்லுவா, இது 50 லட்சம், விரும்பினா தாங்கள் அடி போங்கன்னா நீங்க போக வேண்டியதுதான். வாகனத்துக்குரிய பெறுமதி அவன் தான் சொல்லணும். ஆனா இன்றைக்கு பள்ளிவாசல்ல முடிவே பண்ணிட்டாங்க, 101 ரூபாய் தான். வாங்குபவனும் அநியாயத்துல, விற்பவனும் அநியாயத்துல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹ் இடத்துல சஹாபாக்கள் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், சந்தையில கலஸ் சிஅரு ஃபிஸ்ஸூ,
சந்தையில பொருளுக்குரிய விலை கூடி போச்சு, பொருட்களுக்குரிய விலைகள் அதிகமாகிவிட்டன. அல்லாஹ்வுடைய தூதரை விலையை கட்டுப்பாடு போட்டு நீங்களா ஒரு விலையை போடுங்க, கோதும்பமா இவ்வளவு தான், அந்த பேரிச்சம்பளம் இவ்வளவு தான் என்று ஒரு விலை கட்டுப்பாடு போடுங்க நபிகள் நாயகம் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னல்லாஹ, அல்லாஹு தஆலா அவன்தான் விலையை கட்டுப்படுத்தக்கூடியவன். விலை கூடுறது குறைகிறது இதெல்லாம் பஜார்ல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அப்படி நடந்துட்டு போகுது. நான் அதற்கு ஒரு விலையை தீர்மானித்து இதனால வாங்குபவன் பாதிக்கப்பட்டால் அல்லது விற்பவன் பாதிக்கப்பட்டால் கியாமத்து நாளையில என்னிடத்துல வந்து கேட்டா இதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? இந்த பிரச்சனைக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு கியாமத்து நாளையில என்னால் பிரதி கூலி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால விலை கட்டுப்பாடு என்னால போட முடியாது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மகர் என்பது ஒரு பெண் தனக்குரிய செக்யூரிட்டி, அவளுடைய பாதுகாப்புக்கு கேட்கிற தொகை. எவ்வளவு கேட்கணும்? பள்ளியுடைய இமாமோ ரெஜிஸ்ட்ராரோ அல்லது லெப்பையோ அல்லது யாருமோ இந்த விலையை தீர்மானிக்க முடியாது. 101 தான் வாங்கணும். பாதிக்கப்பட்ட நாளை கியாமத்து நாளையில இந்த பெண் முறையிட்டா நீ தான் சொல்லியாகும். நடுத்தருவில் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பெண்கள் நிக்கிறாங்களே, இந்த 101 ரூபாய் கொடுத்து ஏமாற்றப்பட்ட பெண்கள் நாளைக்கு கேட்ட சைன் வைத்த ஒவ்வொருவரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு கடையில சந்தையுடைய பொருளுக்கு கட்டுப்பாடு போட முடியாது என்று சொன்னால் பெண்களுடைய மகர் யாரும் கட்டுப்பாடு போட முடியாது. அப்ப எவ்வளவு வேணுமென்றாலும் கொடுக்கலாம். பெண்ணுக்குரிய தொகை இன்றைக்கு சவுதியில வந்து பெண்களுடைய மகர் அவங்க பண்ணுகிற டிமாண்ட் கூடி போச்சுன்னு தான் பிரச்சனை. குறைச்சி கேளுங்கப்பா, குறைச்சி கேளுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிற காலம் இங்க அடுத்த பக்கத்துக்கு இருக்கு. நம்ம பாசையில சொன்னா பொட்ட பக்கத்துக்கு இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, தலை கீழாக நிலைமை மாறி இருக்கு. 101, 103 ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையால கொஞ்சம் மார்க்க விளக்கம் வந்த காரணத்தினால ஏதோ 2 பவுன் நகையை போடுகிறேன் என்ற லெவலுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறான். 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? இஸ்லாம் கட்டுப்பாடே போடல. நீங்க தங்க கடங்க அள்ளி கொடுக்கலாம், கொடுக்க முடியும். உங்க மனைவிக்கு நீங்க தான் விலை போடணும். உங்க மனைவிக்குரிய தொகை அதுதான் பெருமதி. இன்னைக்கு பாருங்க, கடைக்கு போய் 1 கிலோ கோழி வாங்குறேன்டா எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க? எவ்வளவு? 420. அது இங்க இல்லையா? கொஞ்சம் அங்கால போனீங்கன்னு சொன்னா இப்ப கோழியுடைய விலையை 500க்கு போய் நிக்குது. ஒரு மாட்டிறைச்சி 500 ரூபாயில போய் நிக்குது. மீன் 1 கிலோ வாங்குறேன்டா 700, 800, 1000 ரூபாயில நிக்குது. ஆனா வாழ்க்கை முழுவதும் துணை நிற்கக்கூடிய ஒரு மனைவிக்கு 101 ரூபாய். கேட்ட சிரிப்பானா மாட்டானா? அரபிக்காரன் கேட்ட சிரிப்பாடு. 101 ரூபாய் என்ன வாங்க முடியும்? 101 2 பண்ணு ஒரு டீ குடிக்கத்தான் போகுது. வாழ்க்கையில ஈடு கொடுக்கிற ஒரு பெண்ணுக்குரிய தொகையை பாருங்க, எவ்வளவு கேவலம். அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை கேவலப்படுத்துகிறான். உதாரணம் பாருங்க, ஒரு மனிதன் வந்து திருமணம் முடிக்காதவன் விபச்சாரம் செய்கிறான், ஹத் அடிக்கணும். எப்படி? இஸ்லாம் சொல்லுது 100 சாட்டை அடிகள் அடிக்கணும். எப்படி? மக்கள் முன்னிலையில வச்சு அடிக்கணும். படிப்பினர் 2 ஒன்று அடி வலிக்கணும், 2வது மானசீகமாக உள்ளத்துக்கு வலிக்கணும். மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்களே அந்த கேவலம். 1 வருஷம் நாடு கடத்தணும். இப்ப அடிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், சாட்டையால அடிக்கணும்னு சொல்லி இருக்கிறான். அதனால சின்ன பிள்ளையை கட்டுற பெல்ட்டை கொண்டு வந்து அந்த புடவையால செஞ்சதை கொண்டு வந்து 100 முறை அடிக்கிறாரு. அடிச்சிங்களா? 100 அடி அடிச்சோம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ கேவலப்படுத்துகிறாய். இல்லாட்டி ஈக்கில், அதாவது தென்னை மரத்துடைய ஈக்கில் இருக்கிற ஓல ஒரு 100 கட்டி 1 தர அடிக்கிறது, இல்லாட்டி 50 கட்டி 2 தர அடிக்கிறது. எழுதி வச்சு மகானியில அல்லாஹ்வுடைய சட்டத்தை செய்கிறானா கேவலப்படுத்துகிறானா? தண்டனை என்று சொல்லப்பட்டதை கேவலப்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு பெண்ணுக்குரிய ஒரு தொகை கேளு, நீ கொடு என்று வலியுறுத்திய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அந்த ஒரு செய்தி எவ்வளவு? 101 ரூபாய். என்ன வாங்க போதும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய சட்டம் என்ற பெயரை வச்சுக்கொண்டு கேவலப்படுத்துகிறோம். அதான் உண்மை. இருக்கிற மக்கள் கொடுக்கணும். எவ்வளவு? நீங்க எத்தனை லட்சமும் கொடுக்கலாம். பெண் கேட்கணும், டிமாண்ட் பண்ணணும், அந்த நிலைக்கு மாத்தணும். இப்ப மகரண்டா என்ன? மகர் என்று சொல்லப்படுத இது என்ன? முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். விபச்சாரம் செய்ய என்னது? காசி கொடுத்து இன்பம் பெற்றால் வேசி என்கிறான். உனக்கென்ன சொல்வது சிந்தித்து பார். கம்மம் பீர் சொல்லுவார், காசி பெற்று இன்பம், காசி கொடுத்து இன்பம் பெற்றால் வேசி என்கிறார்.
விபச்சாரம் செய்கிற பெண்கள் பணத்தை எடுத்து இன்பம் அனுபவிச்சா விபச்சாரம். நீ லட்சக்கணக்கில் சீதனம் என்ற பெயர்ல வாங்கி இன்பம் அனுபவிச்சா உனக்கு என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் சொல்லுகிற வசனத்தை சொல்லி கேட்கிறார். மகரண்டா என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, மகர் என்பது முதலாவது அல்லாஹ் சொல்வது போன்று வஅஹத்ன மின்கும் மீசாகன் கலீலா, பலமான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட ஒரு பணம். முதல் அதுதான். ஒரு பெண் தன்னுடைய பெண்மை என்ற அந்த சீக்கிரம் ரகசியம், ஒரு பெண்ணுடைய மொத்த அந்த வாழ்க்கையுடைய ரகசியத்தை ஒரு ஒப்பந்தம். என்ன? நீ எனக்கு கணவன், நான் மனைவி, காலம் முழுவதும் உன்னோடு இருப்பேன் என்கிற பலமான ஒரு ஒப்பந்தம். மனைவியாக்கி எடுக்கிற தொகைதான் இந்த தொகை. உதாரணத்துக்கு என்னிடத்துல ஒரு பொருள் இருக்குது. அதாவது ஒரு பெண்ணை ஒரு மனிதன் வளர்க்கிறான். வளர்த்து அவளுக்கு கல்வி கொடுத்து அவளுக்கு உணவு ஊட்டி அவளை நல்ல முறையில ஒழுக்கம் கொடுத்து நல்ல ஒரு நிலைக்கு வருகிறாள். வந்த உடனே அந்த பெண்ணை என்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை உன்னிடத்துல பாரம் தருகிறேன், பொறுப்பை கைமாத்துகிறேன், எத்தனை லட்சம் கொடுங்க. அந்த பொறுப்பு கைமாற்றப்படுகிறது, அந்த பெண்ணுக்கு அந்த ஒப்பந்தம் மாறுகிறது. அதற்காக ஒரு செக்யூரிட்டியாக கொடுக்கிற தொகைதான் இந்த மகர் என்பது. இரண்டாவது என்ன தெரியுமா? இஸ்லாத்துல திருமணத்தின் போது ஒரு வலி, ஒரு பொறுப்புதார் இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, நாளைக்கு இந்த கணவன் என்ன செய்கிறான்? திருமணம் முடிச்சு ஒரு கிழமை, ஒரு மாதம், ஒரு 2 மாதம், ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு உன்னோட வாழ விருப்பம் இல்லை, நான் போகிறேன். இவன் இப்படி திருமணம் முடிச்சு விட்டுட்டு போனா இந்த பெண்ணுடைய வாழ்க்கை நடுத்தருவில் நிக்க போகுது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அடுத்தது யார்? இன்னொருத்தன் முடிப்பானா? எப்ப முடிக்க மாட்டானா என்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இப்படி விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னா 2 குழந்தை 3 குழந்தையோட விட்டுட்டு போகிறான். அந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இன்னைக்கு கணவன், அதாவது சகோதரர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் ஏதோ ஹெல்ப் பண்றாங்க. அந்த நிலைமை இல்லைன்னு சொன்னா இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்புக்காக எடுக்கிற ஒரு தொகை தான் பிக்ஸ் டிபாசிட். அங்க வச்சுட்டு நீ எடுத்துட்டு போ, ஒரு டிபாசிட்டை வச்சுட்டு தான் திருமணம். நீ போனாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு நான் ஏதாவது செய்து கொள்ளலாம், அதுக்குரிய தொகை தான் மகர். இவன் போனாலும் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வழிவகை செய்வதற்குரிய ஒரு அடிப்படை உதவிதான் இந்த மகர் என்பது. 101 ரூபாய் கொடுத்தா எதுக்கு போதும்? இன்னும் அடுத்த காலம் வரப்போகுது. இலங்கையில் இந்த வெளிநாடு போல 100 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய். இன்னைக்கு வந்துருச்சு. 30 ரூபாய் கீழே போக முடியாது. ஒரு பன் எடுத்தா, ஒரு ரோல்ஸ் எடுத்தா, ஒரு டீ எடுத்தா, எது எடுத்தாலும் அந்த 30 ரூபாய், 35 ரூபாய், 40 ரூபாய் நிக்குது. இப்ப நாடு எங்க போகுதுன்னு கேட்டா எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய். அதுல நம்ம மகரையும் சேர்த்துட வேண்டியதுதான். டீ, பிளேன் டீ, பன்னோட மகரையும் சேர்த்துருங்க. இது 100 ரூபாய், 101 ரூபாய் அந்த பட்டியலுக்குள்ள வந்துடும். கண்ணியத்துக்குரியவர்களை, அந்த லெவல்ல கொண்டு போய் நாங்க வைக்க கூடாது. அப்ப ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில வரப்போகிற பெரிய ஒரு அந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு மகர் என்கிற ஒரு தொகை செக்யூரிட்டியாக இருக்குது. மூன்றாவது விஷயம் என்ன? திருமணம். மகர் கொடுக்காம முடிக்கிறேன்னு சொன்ன இன்னைக்கு இவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஏமாத்தி திருமணம் முடிக்கிற 1000 பேரை பார்க்கிறோம். இங்க முடிச்சிருக்கான், அங்க போய் முடிக்கான், அடுத்த ஊர்ல முடிக்கான், அடுத்த ஊர்ல முடிக்கான், இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி முடிக்கான். என்ன கட்டித்தனமோ தெரியல, எப்படித்தான் முடிக்கானோ தெரியல. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில மகர் கொடுத்து முடிச்சான்னு சொன்னா இப்படி ஓட்டாண்டி போன்று அங்கங்க ஏமாத்தி முடிக்க முடியாது. முறையாகத்தான் முடிப்பான். ஒரு 5 லட்சம் தருகிறேன் முடிச்சான், நினைச்ச உடனே நீ போ நான் போகிறேன்னு போக மாட்டான். 5 லட்சம் இங்க குத்தும். ஹஜ்ஜுக்கு போகும்போது குத்துவது போல குத்தும். நாளாந்தம் தொழுகிறேன், எப்படி ரசூலுல்லாஹ் தொழுதார்கள் என்று பார்த்து தொழுவது கிடையாது. ஊர்ல எல்லாரும் தொழுகிற மாதிரி தொழுதாச்சு. ஹஜ்ஜுக்கு போகும்போது மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹஜ்ஜு செய்யணும். ஏன்? கைடுற கையை பிடிச்சிடுறது. அல்லாஹ்ட ரசூல் எங்க படுத்தார்களோ அங்க படுக்கணும், எழும்பினா எழும்பணும், நடந்தா நடக்கணும், ஓடினா ஓடணும். ஏன்? 5 லட்சம் ரூபாயோட பொறுமதி இங்க வலிக்குது, இங்க குத்துது, அதனால கைடில கையை பிடிச்சுக்கிறது. அப்ப திருமணம் என்பது எப்படி ஆகும் என்று கேட்டா 5 லட்சம் கொடுத்து முடிச்சான், 10 லட்சம் கொடுத்து முடிக்கிறான், நினைச்ச உடனே தூக்கி வீசிட்டு போக மாட்டான். வாழ்க்கை பிரச்சனை, நினைச்ச உடனே போக முடியாது. இன்னொன்று முடிக்கிறதா இருந்தா 10 லட்சம் தேடணும். அதனால யோசனை பண்ணித்தான் வாழ்க்கை ஓடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஒரு அடிப்படைக்காகத்தான் இஸ்லாம் சொல்லுது மகர கொடுத்து முடி.
இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்துகிற முறைதான் இந்த மகர் என்பது. பெண் என்பவள் தேடுபவள் அல்ல, தேடப்படுபவள். பெண் என்பவள் தேடுபவள் அல்ல, தேடப்படுபவள், வேண்டப்பட்டவள் என்பதை காட்டுவதுதான் மகர். ஒரு பெண்ணுக்கு நாங்களா தேடுற பெண் இருக்குதா, பெண் இருக்குதா, நல்ல பெண் இருக்கா, பெண்ணை தேடுறது. ஆனா இன்னைக்கு பெண் தேடுறாங்க, ஆனா பெண்ணை எல்லாம் தேடுறது. உம்மாவை அனுப்பி பாக்குறது, ஊடு பெருசான்னு பாரு, சொத்து இருக்குதான்னு பாரு, நகை இருக்குதான்னு பாரு, அதுக்கு பிறகுதான் பெண்ணை பாக்குறது. இது பெண் தேடுவதல்ல, இது சொத்து தேடுகின்றவர்கள். பெண் தேடுறா என்ன, மகள் இருக்குது, விரும்பினா வாங்க மகர் கொடுங்க, எத்தனை லட்சம் சொல்லுங்க போங்க. அந்த பெண்ணுக்குரிய ஒரு டிமாண்ட், ஒரு பெருமதி ஒன்று இருக்கணும் பெண்ணுக்கு. பெண்ணுக்கு கொடுத்துத்தான் எடுக்க வேண்டிய நிலைமை. இன்னைக்கு சவுதியில அதான் நிலைமை, அரபு நாடுகள்ல அதான் நிலைமை. பெண்ணுக்கு ஒரு பெருமதி வந்துருச்சு. பெண்ணை கேவலப்படுத்தி பெண் என்றாலே உயிரோடு புதைக்கிற ஒரு காலம் இந்த காலம். ரசூலுல்லா காலம் மட்டுமல்ல, இந்த காலமும் தான். போன மாசம் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், அந்த என்னது சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லி இந்தியாவுல குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை ஒரு 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 விவாத மேடையில கொண்டு வருகிறார். ஒரு பெண் சொல்லுகிறாள், எனக்கு குழந்தை, 2வது ஆண் குழந்தை, மூத்தது பெண் குழந்தை, 3.5-4 வயது குழந்தைங்க, குழந்தை செத்து போச்சு. அப்படி அப்படின்னு கிளறி கொண்டு வருகிற நேரத்தில் பார்த்தா அந்த பெண் சொல்லுகிறாள், என்ன தாய் தந்தையை பார்த்து இவங்க அவங்கள குற்றம் சாட்டுறது, அவள் இவளை குற்றம் சாட்டுறது. முடிவுல பார்த்தா என்ன, அந்த ஊருடைய வழக்கம் என்ன தெரியுமா, பெண் குழந்தை சொன்னா துச்சகனம், அவ்வளவு சரியில்லை என்று ஜாகிலியாவில் இருந்துச்சு அது. அப்ப அவ கேட்கிற, என்ன பண்ணினீங்க, கழுத்தை நெரிச்சு குழந்தையை கொண்ட. யாரு கொண்டது, பெண்ணுடைய பெற்றோர்கள் சொந்த பேர குழந்தையை கொண்டிருக்காங்க. எங்க புதைச்சிங்க, புதைக்க மாட்டேங்கிற ஊர்வலமை, துச்சகுணம் இல்லையா, மண்ணில புதைச்ச அந்த துச்சகுணம், அந்த அந்த முசீபத் எங்களுக்கு வந்துடும். அதனால ஒரு பேக்கில போட்டு கட்டி, கல்லை சேர்த்து கட்டி ஆத்துல இறக்கினோம். 4 வயசு 3.5 வயசு பெண் குழந்தை. இந்த நவீன யுகத்துல இப்ப கண்ணியத்துக்குரியவர்களை இந்தியால மீடியாக்களை பரபரப்பா போகுது நிறைய விஷயங்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் ரசூலுல்லாஹ்வுடைய காலம். இன்னைக்கும் அப்படித்தான். இந்த சமூகத்தில் பெண் என்பவள் மதிக்கப்பட வேண்டியவள். நினைச்ச உடனே சீண்டிட்டு போக முடியாது, கொடுத்து தான் முடிக்கணும். எத்தனை லட்சம் அப்படி கேட்டு கொடுத்து முடிக்க வேண்டிய அளவுக்கு வேண்டப்பட்டவள் பெண் என்பதை காட்டுவதுதான் இந்த மகர். அப்ப எத்தனையோ கோணங்கள்ல இஸ்லாம் பெண்ணுக்குரிய பாதுகாப்பையும் அவளுடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் மதிப்பதற்காகத்தான் என்ன செய்து இந்த மகர் என்று சொல்லக்கூடிய ஒரு செக்யூரிட்டி தொகை என்ன செஞ்சிருக்குது, கொடுத்திருக்குது. நீங்க பார்க்கலாம். இதுல இன்னும் ஒரு எக்ஸாம்பிள பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. மதீனாவுக்கு போன உடனே உங்களுக்கு தெரியும், மக்காவில் இருக்கக்கூடிய அவ்வளவு சொத்து செல்வங்கள் எதுவுமே இல்லை கையில. சஹாபாக்கள் எந்த அளவு கண்டா காபிர்கள் எடை மறைக்கிறாங்க. எங்க மக்கா விட்டு போறீங்களா, போகிறோம், சொத்துக்கள் ஒன்றும் இயலாது, எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க. எங்க இருக்குது சொத்து, தங்கம் வெள்ளி நகை காணி பூமி எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க, போறண்டா அப்படின்னு சொல்லி பல சஹாபாக்களை பிடிச்சாங்க. எல்லாமே, அதாவது இருந்த மொத்தத்தையுமே கொடுத்துட்டு வெறும் கையோட இஸ்லாத்தோட போகிறாங்க மதீனாவுக்கு. அப்படி போன ஒருத்தர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து ஒரு அன்சாரி சஹாபியோட அவரை, அதாவது ஆஹா, அவருடைய அதாவது பிரதர்ஹுட், ஒரு சகோதரத்துவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள், இவரும் அவரும். அப்ப அவர் என்ன செய்கிறார், சொத்துல பாதி, இதுல பாதி, கடையில பாதி. அவர் சொன்னார், ஒன்று வேணாம்ப்பா, பஜாரை காட்டு, எங்க சந்தை எங்க இருக்குதுன்னு காட்டுங்க. ஒரு விதமான அகைத், நெய் வியாபாரம், சீஸ் மாதிரி நெய், இந்த மாதிரியான பொருள், வெண்ணெய் கட்டி, இந்த மாதிரி வியாபாரம் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணினாரு. ஒரு சில மாதம் கழியல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் வித்தியாசமா வர்றாரு. குங்குமத்துடைய அந்த மஞ்சள் கலர் எல்லாம் பட்டு இருக்குது ஆடையில, கொஞ்சம் கம்மண்டு வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் என்ன கொஞ்சம் வித்தியாசமா வாசனை, புத்தாடை இப்படி எல்லாம் விளக்குது, என்ன சம்திங் ரோங், என்னமோ நடந்திருக்குது என்னான்னு கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் அவர் சொல்லுகிறாரு, யா ரசூலல்லாஹ் மைஹம். ரசூலா கேட்டாங்க, என்ன மைஹம் சொன்னா வித்தியாசமான ஒரு வார்த்தை, கொஞ்சம் அந்த ஒரு நகைச்சுவை, கொஞ்சம் இதா கேட்கிறது, கொமிக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க, என்னப்பா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதரை தஸவ்வஜ்து இம்ராஅத்தன், ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிச்சு விட்டேன். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னது சதாக், மகர் கொடுத்தாயா
அதைத்தா சதாகஹா, அவருக்குரிய மகர தொகை ஏதாவது கொடுத்தா முடித்தா, இல்ல சும்மா முடித்து விட்டாயா? அவர் சொல்றார் வஸ்ன நவாத்தி மின் தஹப், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பேரிச்சம் கொட்டை அளவு தங்கத்தை மகராக கொடுத்து முடித்தேன். சும்மா யோசனை பண்ணி பாருங்க, வெறும் கையோட மதீனால இருந்து மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனாங்க. இந்த கண்டிஷன்ல ஒரு சஹாபி வர்றாரு, என்ன கல்யாணம் முடிச்ச மாதிரி தெரியுதோ, முடிச்சேன், எத்தனை லட்சம் வாங்கினீங்கன்னு கேட்போமா, கொடுத்தீங்கன்னு கேட்போமா? நம்ம கேட்டா எப்படி கேட்போம்? இன்னைக்குள்ள அவர கண்டிஷனை பார்ப்போம். இப்பதான் மக்கால இருந்து வந்தாரு, வெறும் கையோட வந்தாரு, விரிக்க வீடு இல்ல, சாப்பிட உணவு இல்ல, ஒன்றுக்கு வழி இல்ல. அவரிடத்துல நம்ம கேட்டா என்ன கேட்போம் சொல்லுங்க? என்ன கேட்போம்? என்னப்பா வெறும் கையோட ஒன்றும் இல்லாம வந்தீங்க, மாஷாலா முடிச்சிங்களா, ஏதாவது கிடைச்சிச்சா, ஊடு கிடைச்சிச்சா, தந்தாங்களா, இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க கேட்போமா இல்லையா? நம்ம சமூகத்தில் கேட்டா அதான் கேட்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டாங்க? மகர் கொடுத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை என்ன மகர் கொடுத்தேன்? ஒரு பேச்சங்கொட்டி அளவு தங்கத்தை மகராக கொடுத்தேன். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லக, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அங்கதான் பரக்கத்து. லட்சக்கணக்கில் வாங்கி சீதனம் என்று ஃபார்முல எழுதி பக்கத்துல 2 பேர் 4 பேர் சைன் வச்சு ஃபாத்திஹா ஓதி அல்லாஹும்ம பாரிக், அல்லாஹ் பரக்கத் செய், இவங்களை எப்படி சேர்க்கணும் தெரியுமா? யூசுப் ஜுலைஹா போன்று சேர்க்கணும். அங்க என்ன நடந்துச்சுன்னு குர்ஆன் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்ன நடந்துச்சு? விரட்டினதும் ஓடினதும் சேட்டை பிடிச்சதும் கிழிஞ்சதும் விபச்சாரத்துக்கு அழைச்சதும் தான் அங்க நடந்துச்சு. அதைத்தான் அங்க ஃபாத்திஹா ஓதுறது. கண்ணியத்துக்குரியவர்களை, எதை செய்தா பரக்கத்து கிடைக்கணுமோ அதை ரசூலுல்லாஹ் அங்க கேட்கிறாங்க, துஆ செய்கிறாங்க. மகர் கொடுத்தீங்களா? கொடுத்தேன். என்ன கொடுத்தீங்க? பேரிச்ச கொட்டை அளவு தங்கம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வாங்கினீங்களா? ஓ எத்தனை லட்சம்? 50 லட்சம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய். இப்படியா கேட்பான்? நாசமா போக, உனக்கு கண் இல்லையான்னு தானே இப்ப கேட்கான். அது ஒரு கொடுக்கிறவன். கண்ணியத்துக்குரியவர்களே, மனம் விரும்பி கொடுக்கிறானா இல்லையா அது 2வது விஷயம். இப்ப பேசுவோம், அது சீதனத்துக்குள்ள வர இருக்கிற 10 நிமிஷத்துல அதுதான் பேசணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அவுலிம் வலவ் பிஷாத், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்துறப்பா. ஆட்டையாவதுன்னு சொன்னா குறைஞ்சது ஆடுதான் நினைச்சுக்காதீங்க. அவர கண்டிஷன்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்க? சும்மா ஒரு சும்மா ஒரு மதிப்பாக சொல்றாங்க, பேரிச்சங்கொட்டை அளவு தங்கத்தை மகரா கொடுக்கறாங்க, இவர் ஒரு ஆடு கொடுக்கலாம். அந்த கண்டிஷன்ல நினைச்சுதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்க? ஒரு ஆட்டியா, இல்லன்னா கோழி கொடுத்தாலும் ஓகே, பிஸ்கட்டையும் டீயையும் கொடுத்தாலும் ஓகே, எதை கொடுத்தாலும் ஓகே. ஆனா தங்க, ஒரு பேரிச்சங்கொட்டை அளவு தங்க மகனாக கொடுக்கிற கண்டிஷன்ல இருக்கிறீங்களா, ஒரு ஆட்டியாவது பார்த்து வலிமா கொடுத்துருங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, என்னமாச்சும் கொடு, மகர் என்று நீ கொடுத்து ஆகணும் என்று ரசூலுல்லாஹ் அப்படி பிடிச்சு நிக்கிறாங்க. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? கொடுக்க சொன்ன இடத்துல எடுக்க முடியுமா? அதான் கேள்வி. கொடுக்க சொன்ன இடத்துல எடுக்க முடியுமா? ஒரு யாசகன், பிச்சை கேட்பவன், இல்லாதவன் உங்க இடத்துல வருகிறான், கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. நீங்க கொடுக்குறீங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? எவ்வளவு அப்ப உனக்கு தேவை? 5000 ரூபாய். இந்த வச்சுக்க. உன பாக்கெட்ல எவ்வளவு? 10,000 ரூபாய். அதை எனக்கு தந்துரு. இவன் 5000 கொடுத்தானா இல்லாட்டி 5000 கொள்ளையடிச்சானா? என்ன பண்ணினா? 5000 ரூபாய் பகல் கொள்ளை. இவன் இங்க கொடுத்தான். கொடுத்தான் என்று சொன்னால், எடுத்தால் அது கொடுத்தது என்ற அர்த்தம் வரவே வராது. உலகத்துல எங்க போனாலும், பேங்க்ல 5000 ரூபாய் போட்டீங்க, 10,000 ரூபாய் அங்கிருந்து எடுத்தீங்க, பேங்க்ல இருந்து 5000 ரூபாய் டிபாசிட், மாஷா அல்லாஹ் செக் வச்சு கொண்டார், உள்ளுக்கு ஸ்லிப் உள்ளுக்கு 5000 ரூபாய் டிபாசிட் வச்சுங்க. 10,000 ரூபாய் அங்கால பேங்கால எடுக்கிறார் லோன். இவர் அக்கவுண்ட்ல 5000 இருக்குமா இல்லாட்டி 5000 லோனா டிபாசிட்டா? 5000 லோன், கடன் எடுத்தவன். கண்ணியத்துக்குரியவர்களை, கொடுக்கிறது 101, 201, 303. எடுத்தது ஊட எடுத்திருக்கார் 15-20 லட்சத்துல, வாகனம் எடுத்திருக்கிறாரு, காணி எடுத்திருக்கிறாரு, பூமி எடுத்திருக்கிறாரு, நகை எடுத்திருக்கிறாரு. போதாக்குறைக்கு திருமண வைபவத்தில் கொடுக்கிற கேக்கு, ஈச்சம்பழம் பேர் அங்கிருந்து தான் வந்திருக்குது. இதுக்கு பேர் இஸ்லாமிய திருமணம். இதுக்கு ஒரு ஃபாத்திஹா, இதுக்கு ஒரு சைன், இதுக்கெல்லாம் நாங்க போய் உட்கார்ந்து எங்களையே ஒரு 3 மணி நேரம் முட்டாளாக்குறதுக்கு கூப்பிடுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களை, ஏமாற்றம், பகல் கொள்ள எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு குற்றமாக இதை பார்க்குது. பெண்ணுக்கு கொடுத்த மகரை தலாக்கின் போது நீங்க எடுத்து அல்லாஹ் கேட்கிறான், பயங்கரமான இஸ்மம் முபீன, தெளிவான பாவம், குற்றம். அப்படி என்று குர்ஆன் கண்டிக்குது.
மிகப்பெரிய ஒரு அபாண்டமான ஒரு அபாண்டம் என்று குர்ஆன் கண்டிக்குது. அதை தலாக்கின் போது எடுக்கிறதுக்கே இப்படி என்று சொன்ன, கொடுக்கும் போதே 101 கொடுத்து 30 லட்சம் 50 லட்சத்தை சுழட்டி எடுத்தா இவனை விட பெரிய கொள்ளைக்காரன் யார்? இதுக்கு என்ன பேர் சொல்றது? உண்மையில இது இஸ்லாம் அனுமதித்ததா அப்படி என்று நீங்க பார்க்க வேண்டுமானால், இன்னைக்கு திருமணம் நடக்கக்கூடிய திருமண ஒப்பந்த ஃபார்ம் எடுத்து பாருங்க. அதுல போட்டப்பட்டிருக்கும் சீதனம் எவ்வளவு பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? ஒரு இஸ்லாமிய திருமணம், சீதனம் என்பதை இந்துக்களுடைய கலாச்சாரம், அவங்க கையாளுகிற ஒரு முறை தான் சீதனம். அப்ப சீதனம் என்ற வார்த்தையை போட்டே கேட்கிறாங்க, எவ்வளவு சீதனம்? இத்தனை லட்சம். அந்த போட்டு அதை சைனும் வைக்கிறாங்க. அப்ப இது முதலாவது முஸ்லிம் கலாச்சார அமைச்சதை மாத்தணும். முஸ்லிம்களுடைய தனியார் உரிமை சட்டத்தில் கொடுக்கப்பட்ட சலுகையில மோசடி, அதை மாத்தணும். முஸ்லிம்களை இந்த தவறை இழைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கொடுக்க சொல்லுகிற இடத்துல நீங்க கொடுத்து விட்டு எடுத்தால் எடுப்பது எத்தனையோ லட்சம் மடங்கு அதிகம் எடுக்கிறீர்கள், கொள்ளை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த அளவு சொத்துக்கள் விஷயத்தில் இஸ்லாம் பார்க்குதுன்னு சொன்ன, ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் இப்ப ஹயாத்தோடு இருக்கும் போதே பங்கிட்டு விட்டேன், என் சொத்துக்களை என் குழந்தைகள் மத்தியில பங்கிட்டு விட்டேன், எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்தேன், கையோடு கூட்டி வந்திருக்கிற என்னுடைய இந்த மகனுக்கு சற்று அதிகமாக கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன வேண்டிக் கொள்கிறார் தெரியுமா? நீங்க தான் விட்னஸ், சாட்சியாக இருக்கணும் இதுக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒழுங்கி போனாங்க. சொன்னதை திரும்ப சொல்லு, சொத்துக்களை பங்கிட்டையா? பங்கிட்ட நபிகள் நாயகமே. எல்லா குழந்தைகளும் கொடுத்தியா? கொடுத்தேன். எல்லாருக்கும் சமனா கொடுத்தியா? இல்ல கொடுத்தேன், இந்த பிள்ளைக்கு கூட கொடுத்திருக்கிறேன். இவனுக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தியா? இல்ல இல்ல, இவருக்கு தான் கூட, மற்றவங்களுக்கு எல்லாம் கம்மியா தான் கொடுத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னி லா அஷ்ஹது அலா ஜூர், அநியாயம், கொடுமை, ஆபரேஷன், இதுக்கு நான் சை வைக்க மாட்டேன், சாட்சியாக இருக்க மாட்டேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுமை, அநியாயம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பங்கிட்ட சொத்து ஒரு குழந்தைக்கு அதிகம் கொடுத்தால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அநியாயம். இன்னைக்கு நீங்க திருமணம் முடிக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன, முதலாவது பிள்ளை இப்பதான் முடிக்குது, வீடு இருக்கிற வீடை கொடுத்திருப்பாரு, சீதனம். சீதனம் இல்ல, விரும்பி கொடுத்திருக்கிறோம். அப்ப மத்த பிள்ளைக்கு என்ன என்ன இருக்கிற முதலாவது பிள்ளை இப்பதான், இன்னும் 5 குழந்தை இருக்குது, இருக்கிற வீடு வாகனம் லட்சக்கணக்கு கொடுத்துட்டு இவருடைய வாழ்க்கை, இவர் குடிசை வீட்டுக்கு மற்ற குழந்தைகளோட போகிறாரு. இதுக்கு பேரு மனம் உயர்ந்து கொடுத்தாராம், இதுக்கு பேர் என் பிள்ளைக்கு விரும்பி கொடுத்தாராம். கண்ணியத்துக்குரியவர்களை வெளிப்படையான ஏமாற்றம். பிரிப்பதாக இருந்தால் சொத்துக்கள் சமமாக ஒரே நேரத்தில் பிரிக்கப்பட வேண்டும். இவருக்கு கொடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நம்ம எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். 5 குழந்தை 6 குழந்தை பெண் குழந்தைகள் இருக்கிற வீடுகள், 1 2 3வது குழந்தையை கொடுத்துட்டு வாப்பா மவுத்து, மற்ற குழந்தை 40 வயதுல கல்யாணம் முடிச்சாக்கள் இருக்கிறாங்க. ஏன்? ஏற்கனவே பிள்ளைகளை கொடுத்தாங்க, அடுத்து கொடுப்பேன் என்று நினைச்சார், வாப்பா மவுத்து, இருக்கிற சொத்தை உம்மா வித்து வித்து வாழ்க்கையை ஓட்டினாங்க. கடைசியா திருமணம் முடிக்க முடியாம 40 வயசு. சில பெண்கள் எந்த அளவுக்கு, அந்த குடும்பத்தில் ஒரு பெண் 38 வயசுல 27 வயசு பொடியன்னு திருமணம் முடிச்சார். பேசி ஒரு பொடியன். எப்படி இப்படி முடிக்க வர்றவனுடைய நிலைமை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. வித்தியாசமான கேட்டகரி அந்த பையன். கணியத்துக்குரியவர்களே, அந்த மாதிரி 40 வயதுல எந்த உத்தரவாதம் கிடையாது, இருக்கிறதெல்லாம் கொடுத்தார்கள். அடுத்த குழந்தைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமை. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நாங்க கேட்கல, உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கறத கொடுங்க, கொடுக்கறத உங்களோட பிள்ளைக்கு கொடுங்க, அவ்வளவுதான், நாங்க கேட்கவே இல்லை. இப்படி ஒரு திருமணத்துல பேசினாங்க, ஒரு ஒப்பந்தத்துல. அந்த ஒப்பந்தம் பேசின பெண்ணுடைய தந்தை ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஒரு துரிதம், நல்ல சிந்தனை உள்ளவர். அவர் சொன்னார், பொம்பளை என்ன பிள்ளை கொடுக்கறத கொடுத்தா முடிக்க தயார் தானே? ஆமா, முடிக்க தயார். நேர சபைக்கு கூப்பிட்டார் பிள்ளை, இங்க வாமா, இவனுக்கு என் சொத்துல என்ன வேணும்? ஒன்றுமே வேணாம் பாப்பாண்டு மாப்பிள்ளை வைத்துட்டாரு. புள்ள ஒன்று வேணாமடிச்சு, பிள்ளைக்கு தானே கொடுக்கணும், எனக்கு ஒன்றுமே தேவையில்ல அப்படின்னு குழந்தை சொன்ன மாப்பிள்ளை போயிட்டாரு. எதுக்கு வருகிறார்கள்? ஏமாற்றம். வெறுமனே பிள்ளைக்கு கொடுக்கறத கொடுங்க, எனக்கு பிரச்சனை, நடந்து போ, உங்களோட பிள்ளை நடந்து போகணுமா, கொடுக்கறத கொடுங்க. எனக்கு பிரச்சனையில கூலி வீட்டுல ஒரு ரூம்ல இருப்பேன், உங்க பிள்ளை ஒரு ரூம்ல இருந்தா ஓகேயா, கொடுக்கறத கொடுங்க. இப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. முடிச்சு அடுத்த நாளே, நீங்க தந்திருக்கீங்க சீதனா, கடை ரூம் இருக்கிறதாக கேள்விப்பட்டேனே, அந்த கடை ரூமே பாதி
கண்ணியத்துக்குரியவர்களை பிளாக்மெயில் பண்றாங்க எத்தனையோ குடும்பம். எந்த அளவுக்கு கண்ட சில கொள்கை சகோதர குடும்பங்கள், சில சகோதரிகள் கோல் எடுத்து சொல்லுவாங்க, இன்னும் எனக்கு 3 புள்ள 2 புள்ள, என் மாப்பிள்ளை இன்னும் என்னோட பிரச்சனை படுறாரு, உமாட்ட கேட்டுச்சார், இருக்கிறதுக்கு வீடு கேட்டுத்தா, அது கேட்டுத்தா, இது கேட்டுத்தான்னு சொல்லி இன்னும் பிரச்சனை பண்றாரு. இவரெல்லாம் ஒரு கொள்கையா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயான்ல சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சோழ நகைச்சுவை சொல்ல, சீரியஸா சொல்லுகிறேன், உண்மையில கோல் எடுத்து சொன்னாங்க. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே அந்த அளவுக்கு நிலைமை. சீதனம், பெண் திருமணம் என்ற பெயரை எதுவும் எடுக்க முடியாது. அது இஸ்லாமிய சட்டம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வாரிசு உரிமை சொத்து என்று வந்தால் அது பிரிக்கப்படக்கூடிய நேரம், பெற்றோர்கள் மரணித்தால் அல்லது அவர்கள் சொத்து பிரிக்க போகிற ஒரு காலம், குழந்தைகள் கல்யாணம் முடிச்சிட்டாங்க, எல்லாரும் சொத்தை பிரிக்க போகிறோம், அப்ப கொடுக்கிறத கொடுத்தாகணும். அதுவும் இஸ்லாமிய சட்டம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த மாதிரி மகர் என்பதை இஸ்லாம் பார்க்குது, கொடுக்க சொல்லுது. கொடுக்கிற இடத்துல போய் எடுப்பது அது கொள்ளை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட திருமணங்களாக இருந்தா, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில சொன்னாங்களே, அந்த குழந்தைகளுக்கு மத்தியில சொத்து பிரித்து கூட ஒரு குழந்தைக்கு அதிகம் கொடுத்தால் அது அநியாயம், அதற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன்டாங்க. சீதனம் என்கிற சபையில நாங்க போயிருந்தா நாங்களும் தான் கியாமத்து நாளையில சாட்சி சொல்லவா, யா அல்லாஹ் கொடுத்தாரு, இத்தனை லட்சம் கொடுத்தாரு, நாங்களும் தான் சாட்சி, அநியாயத்துக்கு எதுக்கப்பா சாட்சியாக இருந்தான்னு அல்லாஹ் கேட்க மாட்டானே. அந்த ஒரு நிலைமையை நாங்க உருவாக்க கூடாது. ஏனென்றா இந்துக்கள் இடத்துல இது ஒரு பெரிய ஒரு சீரழிந்த ஒரு கலாச்சாரம் நம்முடைய சமூகத்தில் வேரூண்டி இருக்குது. இஸ்லாம் என்று பேசுகிறோம், ஆனா சீதனம் என்கிற கொடுமை ஒரு பக்கத்தில் நம்ம சமூகத்தில் தலைவிரித்தாடுது. இதை ஒழிக்கிறதாக இருந்தா பெண் வீட்டார் பங்கு போடலாமா, அது செய்யலாமா, விரும்பி கொடுக்கலாமா, கொஞ்சம் கொடுத்தா போதுமா, அதிகம் கொடுக்கணுமா, வலிமா அதாவது திருமண ஒப்பந்தத்துக்குள்ள கை வைக்க, இதெல்லாம் வாசலையும் அடைச்சால்தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபறுகளை ஜியாரத் செய்யறத மொத்தமாவே தடுத்தாங்க. ஆண்கள் பெண்கள் யாருமே கபறு ஜியாரத் செய்ய வேண்டாம். எதுக்கு? ஏனென்றால் ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கைகள் அவர்களிடத்தில் சீரில்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மொத்தமா தடுத்தாங்க. ஒரு கட்டம் வரும்போது சொன்னாங்க, நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் ஃபஸூருஹா, உங்களை ஜியாரத் கபறுகளை ஜியாரத் செய்வதை நான் தடுத்திருந்தேன், இப்ப போய் ஜியாரத் பண்ணுங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில வாசலை அடைப்பதாக இருந்தால் மொத்தத்தில் அடைச்சாகணும். அந்த மாதிரி ஒன்றுதான் இன்றைக்குள்ள சீதனம். மகர் திருமணம் முடிச்சியா, மகர் எவ்வளவு பெண்ணிடத்துல கேளு, மகரை கொடுத்து முடித்தால் பெண்ணை கொண்டு வந்து உங்க வீட்டுல வைக்க வேண்டியதுதான், உன்னுடைய பொறுப்புல வைக்க வேண்டியதுதான். கண்ணியத்துக்குரியவர்களை, பெண் வீட்டாருக்கு எந்த ஒரு செலவுக்கும் இடம் வைக்க கூடாது. அதுதான் இந்த சீதனம் என்ற வாசலை முடிப்பதற்குரிய அடிப்படை களம். அப்படி பண்ணினா ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்ணை வளர்க்கிறது, நல்ல கல்வி ஊட்டி ஒழுக்கத்தை கொடுத்து மார்க்கறிவை கொடுத்து வளர்த்தாச்சு, மகரை கொடுங்க எடுத்துட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். மாப்பிள்ளைகிட்ட சொல்லது, பெண்ணுடைய தந்தை சொல்வாரு, நீங்க கூப்பிட்டதான் நானே வரலாம், வலிமாக்கு நீங்க அழைத்தால் தான் நானே வரலாம், முடிஞ்சு போச்சு திருமணம். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு பிரச்சனை, ஒரு பாரம் சும்மா ஒன்றுமே இருக்காது. வாலிபர்களுக்கு ஓட்டாண்டியா திருவதற்கு என்ன காரணம்? இந்த பிரச்சனை தான். அவர்களை முறையாக நாங்க உருவாக்கினோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய செய்தி, இன்னும் எத்தனையோ விஷயம் சீதனத்துக்குள்ள மகருக்குள்ள இருக்குது. இந்த சமூக பிரச்சனையோட சம்பந்தப்பட்டதில் குர்ஆன் ஹதீஸ்ல ஒப்பிட்டு ஆராய வேண்டியது. இருந்தாலும் 45 நிமிஷத்துல இவ்வளவுதான் என்னால சொல்ல முடிந்தது. இதுக்கு மேல ஏதாவது இறக்கமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். இல்லாட்டி அடுத்த உரைக்கு பிறகு உங்களுடைய கேள்வி பதில்களை வைத்துக் கொள்ளலாம். வச்சுக்கொள்ளுமா? வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.